வணக்கம் வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் நேயர்களே! பாமகவ நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைக்கிறதுக்காக பிஜேபியும், ஏடிஎம்கேயும் ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. இரு பிளவுகளா பிளந்து நிற்கும் பாமகவின் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவரையும் தங்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வர அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா தகவல்கள் வெளியாயிருக்கு. கடந்த 2021 நடந்த சட்டசபை தேர்தல்ல அதிமுக கூட்டணியில 23 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 5 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு. ஆனா, கடந்த சில மாதங்களுக்கு முன் அப்பா ராமதாஸ், மகன் அன்புமணி இருவரிடையே ஏற்பட்ட மோதலைத் தொடர்ந்து ராமதாஸ், பாமக அன்புமணி என 2 கட்சிகளா பிளந்து நிற்குது. இதையடுத்து பிரம்மாண்ட மாநாடுகளை இருதரப்பும் நடத்தி முடிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் அன்புமணி தமிழகத்தின் பிரதான நகரங்களில் நடைபயணம் மேற்கொண்டு மக்களை சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதே நேரம் ராமதாஸ் வேகம் கொஞ்சம் கூட குறையாம மக்கள் சந்திப்புல தீவிரமா இருந்துட்டு இருக்காரு. அன்புமணிய பாமக தலைவராகவும், அவர் வசித்த சென்னை தீநகர் திலக் தெரு இல்லத்தை கட்சியின் தலைமையிடமாகவும் தேர்தல் கமிஷன் அங்கீகரிச்சிருக்காங்க. அது செல்லாதென ராமதாஸ் தரப்பு போர்க்கொடி உயர்த்தி டில்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு முடிவுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிலையில இரு தரப்பையும் தங்கள் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து கூட்டணியை பலப்படுத்தும் தீவிரத்தில் அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் மாறி மாறி பேச்சு நடத்திட்டு இருக்காங்க. தமிழக அரசியல் வட்டாரங்கள் என்ன கூறுது அப்படின்னா, வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கு. இதனால அக்கட்சி வட மாவட்டங்களில் மட்டும் 4.5% அதிகமான ஓட்டுகளை பெற்று வந்துட்டு இருக்கு. ஆனாலும் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு பின் அக்கட்சியின் செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரிந்து வருகிறது. இதற்கிடையில கட்சியின் முக்கிய தலைவர்களாக இருக்கும் அன்புமணியும், ராமதாசும் தனித்தனியாக பிரிந்து நிற்பதால் வன்னிய இன மக்களுக்கு இரு தரப்புகளுக்கும் பிரியும் சூழல் உருவாகியிருக்கு. இதனால இரு தரப்பையும் ஒன்றாக்க முயற்சியில பாரதிய ஜனதா சேர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் ஆலோசனையில் தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் சிலர் ஈடுபட்டு இருக்காங்க. இருவரும் ஒன்று சேர மறுத்ததை அடுத்து அந்த முயற்சி கைவிடப்பட்டது. இதையடுத்து ராமதாஸை தங்கள் பக்கம் கொண்டுவர திமுக தரப்பில் முயற்சி எடுக்கப்படுவதாக திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருப்பதை அடுத்து அது தனக்கு சரிப்பட்டு வராது என ராமதாசும் கூறிவிட்டாராம். இம்முறை 23 சீட்டு. இந்த விஷயத்தை மோப்பம் பிடித்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தன்னுடைய நண்பரும் சேல புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளருமான இளங்கோவன் வாயிலாக ராமதாஸ் தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் போல. இதற்கு கூட்டணிக்கு தடை இல்லை. ஆனா, கடந்த 2021 சட்டசபை தேர்தலைப் போல பாமகவுக்கு இம்முறை 23 சீட்டுகள் வழங்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பும் கூறியிருக்கு. இதேபோல அன்புமணியிடம் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து பேசியுள்ள அவர்கள், ராமதாஸ் வைத்த கோரிக்கையும் அன்புமணி வைத்துள்ளார்ன்ற மாரி பேச்சு போயிட்டு இருக்கு. அதிக சீட்டுகளை கேட்பதோடு ராஜ்யசபா சீட்டும் கேட்டு ராமதாஸ், அன்புமணி என இருவரும் நெருக்கடி கொடுப்பதால, இந்த விஷயத்தை அடுத்து எப்படி டீல் செய்யலாம் என புரியாமல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிமுகவும், பாரதிய ஜனதாவும் தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கிடையில விரைவில் தமிழக வர இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இரு தரப்பினரையும் அழைத்து பேசி சுமூக தீர்வு ஏற்படுத்த என கூறப்படுகிறது. பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இணையுமான்னு. அதுவும் அன்புமணி ராமதாஸும் பிளஸ் ராமதாஸ் ஐயாவும் சேருவாங்களான்னு தெரியல. சேர்ந்தா தான் அதுக்கான முடிவு என்னன்னு தெரியும். மக்களாகிய நீங்கள் உங்களோட கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது தொடர்பான செய்திகள் மற்றும் பிற செய்திகள் தெரிந்து கொள்ள நம்ம வாய்ஸ் ஆஃப் மை பாலிடிக்ஸ் சேனல லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு மிக ஊக்கம் தரும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுறதுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப்காக நாங்க காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.